ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்கள் வீட்டில் துவரம்பருப்பு குழம்பு வாரத்துக்கு 2 முறை இல்லை வாரத்துக்கு 4 முறைன்னு வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? அது உங்களுக்கு சரியா தவறா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, துவரம்பருப்பு மட்டும்தான் பருப்பு வகை கிடையாது. கடலைப்பருப்பு, உளுந்து, பாசிப்பருப்பு, பயத்தம்பருப்பு, மைசூர் பருப்பு, பச்சை பயிறு, கொண்டைக்கடலை, பாதாம், பிஸ்தா, முந்திரி இதெல்லாம் கூட பருப்பு வகைகள் தான். பொதுவாக எல்லா பருப்பு வகைகளும் நிறைய கலோரிகளும், புரத சத்து, கொழுப்பு, தாதுக்கள், நார் சத்து, மாவு சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், தயமின், ரிபோஃப்ளோவின், நயாசின், ஃபோலிக் ஆசிட், இரும்பு சக்தி இப்படின்னு நிறைய சத்துக்கள் இருக்குது. ஆனால் நம்மளுடைய உடல் வாகுக்கு தகுந்த மாதிரி நாம் எந்த பருப்பை அதிகமாக சாப்பிட்ணும், எதையெல்லாம் குறைச்சிக்கணும் அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சு சாப்பிட்றது நம்ம உடல் நலத்துக்கு நல்லதுங்க. நான் இத்தனை வகையான பருப்பு வகைகளை சொன்னேன். இது எல்லாத்தையும் நீங்கள் மாதத்தில் ஒரு முறையாவது பயன்படுத்துகிறீங்களா அப்படின்றது நீங்கள் நினச்சி பாருங்கள். இந்த ஒவ்வொரு பருப்பு வகைகளும் ஒவ்வொரு மாதிரியான குழம்பு வகைகளையோ, கூட்டு வகைகளையோ, பொரியல் வகைகளையோ சேர்த்து நீங்கள் சாப்பிடும்போது அது உங்கள் உடல் நலத்தை ரொம்ப பேலன்ஸ்டாக வச்சுக்கோங்க. நம்ம விஜய் டிவி பிக் பாஸ் அனிதா துவரம்பருப்பில் சாம்பார் வைக்கிறதா, பாசிப்பருப்பில் சாம்பார் வைக்கிறதான்ற சண்டையில் கடைசியில் துவரம்பருப்பில் தான் சாம்பார் வைக்க முடியும் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். சரி, அதை விடுங்க. எந்த பருப்பில் சாம்பார் வச்சா என்ன ஆகுங்க? நாம் எந்த பருப்பு சாம்பார் வச்சா நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு நல்லது அப்படிங்கிறத யோசித்து பார்க்கணும். துவரம் பருப்பை விட பாசி பருப்பில் தான் நிறைய நன்மைகள் இருக்குங்க. அப்படி என்னவெல்லாம் நன்மைகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? பாசிப்பருப்பில் சொல்கிறேன் கேளுங்க. பாசிப்பருப்பில் விட்டமின் ஏ இருக்கிறதுனால அது சருமத்துக்கு ரொம்பவும் நல்லது, கண் பார்வைக்கும் நல்லதுங்க. விட்டமின் பி இருக்குது, அது நரம்பு பலப்படுறதுக்கும் இரத்த சோகை வராமல் பார்த்துக்கிறதுக்கும் உதவியாக இருக்குது. விட்டமின் சி மற்றும் இ நம்மளுடைய ஹேருக்கு, முடிக்கும், அதுக்கப்புறம் நம்மளுடைய தசைகளுக்கும் வலுப்பெறத்துக்கு நல்லதாக உபயோகப்படுதுங்க. பாசிப்பருப்பில் இருக்கிற இரும்பு சத்து, கால்சியம், பொட்டாசியம் இது எல்லாமே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உதவுது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் ரொம்ப அதிகமாகவே இருக்குதுங்க. கிட்னியில் ஸ்டோன், கல் இருக்கிறவங்கெல்லாம் நிறைய புரத சத்து உள்ளதோ இல்லை கொழுப்பு சத்து உள்ள பொருட்களையோ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது எல்லா வகை பருப்புகளிலும் அதிகப்படியான புரதம் இருக்குது, ஆனால் கொழுப்பு வகைகள் எல்லாத்துலேயும் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் பாசிப்பருப்பில் எல்லாத்த விட அதிகப்படியான கொழுப்பு கம்மியாக இருக்கிறதுனால கிட்னி ஸ்டோன் வளர விடாமல் தடுக்குதுங்க. மேலும் கொழுப்பு கம்மியாக இருக்கிறதுனால இந்த பாசிப்பருப்பு உடல் பருமனை குறைக்கிறதுக்காகவும் உதவுது. இதில் நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால ஜீரணம் ரொம்ப சீக்கிரத்தில் ஆகும், நச்சு கிருமிகளை, கழிவுகளை எல்லாம் வெளியேற்றும். அதனால் நம்மளுடைய உடல் ரொம்பவும் ஸ்லிம்மாகவும் வச்சுக்க நமக்கு உதவுது. வாயு தொந்தரவு, கேஸ் ட்ரபிள் பொதுவாக நாம் பருப்பு வகையில் அதிகமாக சாப்பிட்டா ஏற்படக்கூடியது தான். ஆனால் இந்த பருப்பு, பாசிப்பருப்பை நம்ம சாப்பிட்டா துவரம் பருப்புலேயோ இல்லை கடலப்பருப்புலேயோ நமக்கு உருவாகிற அந்த கேஸ் ரொம்ப அதிகம். ஆனால் பாசிப்பருப்பில் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அது நம்ம எடுத்துக்கும் போது அல்சரும் நல்லாகும். அதே சமயத்தில் குடல் புண்ணு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வாமிட் சென்சேஷனாக இருக்கும் இல்லையா, அவங்க பிற அந்த துவரம் பருப்பு, கடலப்பருப்பில் செய்து சாப்பிட்றதுக்கு பதிலாக பாசிப்பருப்பில் சாப்பிட்டிங்கன்னா உங்களுடைய உடல் ரொம்பவும் ஆரோக்கியமாக இருக்கும். கேஸ் ட்ரபிள் பிரச்சனை இருக்காது. அல்சர் இன்னும் மேற்கொண்டு அதிகமாகாமல் இருக்கும். சரி, பாசிப்பருப்பை நாம் எப்படியெல்லாம் உபயோகப்படுத்தலாம்? பாசிப்பருப்பு சாம்பார் வைக்கலாம். ஆனால் அது வெறுமனே சாம்பாராக வைக்காமல் அதில் துவரம்பருப்பில் எப்படி நம்ம காய்கள் போட்டு செய்கிறோமோ அதே மாதிரி பாசிப்பருப்புலையும் போட்டு செய்யலாம். கீரை வகைகளோட பாசிப்பருப்பை ஆட் பண்ணி அது கடைஞ்சி நாம் சாதத்தோடு சாப்பிடலாம். பாசிப்பருப்பை வேக வைத்து அதனோட மற்ற காய்கறிகளோடு நம்ம சேர்த்து சாப்பிடும்போது எல்லா வகையான விட்டமின்ஸ், மினரல்ஸு, அந்த சத்துக்களும் நம்ம உடம்புல சேரும். இதனால் ஆரோக்கியமாகவும் இருக்கலாம். உங்களுக்கு தயவு செய்து வாயு தொல்லையோ இல்லை குடல் புண் வகைகள் ஏதாவது இருந்தாலோ துவரம்பருப்பை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். கிட்னியில் ஸ்டோன் இருந்தாலும் துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, மற்ற பருப்பு வகைகளை அவாய்ட் பண்ணி இந்த பாசிப்பருப்பை சாப்பிடுங்க. நான் சொன்ன பிரச்சனைகள் இருந்தால் மட்டும் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா எல்லாமே கலந்து நீங்கள் சாப்பிட்றது மிகவும் ஆரோக்கியமானது.
பச்சை பாசிப்பயிறு, அதாவது பச்சை பயிறுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதையும் நீங்கள் முளைக்கட்டி சாப்பிடும்போது அதுவும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.